பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஐடியாவில் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா எங்கே ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க எனக்கு அது சொல்லுங்கள். நானும் ஒரு கடையில் நான் பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். நம்ம தூரத்து போனீங்கன்னா இன்னும் சீப்பாக கிடைக்கும். பட் உங்கள் மனசாட்சிக்கு கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கணும். ஏன்னா நான் ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜீவா லைஃப் ஸ்டைல் விலாக். ஸோ இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ 2 வீடியோ போட்டிருப்பேங்க. ஒன்று வந்து என்னோடய லைஃப் ஜேர்னி, என்னோடய எஜுகேஷன், என்னை பற்றி கொஞ்சம் சொல்லியிருப்பேன். ரெண்டாவது இதில் பார்த்தீங்கன்னா நான் எப்படி இந்த பிஸ்னஸ்க்குள்ளே நான் வந்தேன்றதை வந்து பார்ட் 1 பார்ட் 2 சொல்லிட்டு நான் 2 வீடியோ போட்டிருப்பேன். உங்களுக்கு வேணுன்னா நான் மேலே ஐக்கான்லேயும் கொடுக்குறேன், அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் தரேன். வேணுன்றவங்க நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் வரும், என்ன மாதிரிலாம் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து அந்த வீடியோட கீழே கமெண்ட்டில் வந்து நீங்கள் எங்கே ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க எனக்கு அது சொல்லுங்கள், நானும் வீட்டிலேருந்து பண்ண போகிறேன், எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக கடை என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா நான் வந்து ஒரு கடையில் நான் பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். நம்ம கஸ்டமர்ஸ் கொடுக்கறதுக்காக நமக்கு ப்ராஃபிட் வருதோ வரலையோ நம்ம வந்து தேடி நம்ம எவ்வளோ கம்மியாக தரலான்றது தான் நம்ம பார்த்து கடையை நான் செலக்ட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ என்னால் முடிஞ்சு சின்ன சின்ன டிப்ஸ் நான் சொல்கிறேன் நான் இந்த வீடியோவில். ஸோ வேணுன்றவங்க புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஐடியாவில் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஃபர்ஸ்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்றதை நீங்கள் யோசித்து வச்சுக்கணும். ஸோ லைக் இப்போ வந்து அதிகமாக வந்து யூடியூப்லேயோ இன்ஸ்டாலேயோ நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து இப்போ கிளாத்திங்கு, ஹெர்பல் ப்ராடக்ட், காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய வருது. பட் உங்களுக்கு ஒன்றும் மனசில் வந்து ஓகே நம்ம இதை பண்ணலாம் அப்படின்ட்டு. இன்கேஸ் நீங்கள் வந்து இப்போ கிளாத்திங் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து என்ன மாதிரி கிளாத்திங் பண்ணுறதா யோசிச்சு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து டெக்ஸ்டைல் மாதிரி வச்சுருக்கேன்னா கண்டிப்பாக நான் வந்து எல்லா ப்ராடக்ட்டும் போட்டு ஆகணும். நான் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு ப்ராடக்ட் அந்த ஒரு ப்ராடக்ட் நான் போட முடியாது. பட் வீட்டிலேருந்து பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. எல்லா ப்ராடக்ட்டும் போடலாமா, இல்லை உங்களுக்கு கஸ்டமர்ஸை வந்து எந்த மாதிரி கஸ்டமர்ஸ் உங்கள்கிட்ட வருவாங்கன்றதை நீங்கள் யோசிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணாங்க. ஸ்டெப் 2 என்னென்னா, கடை கண்டுபிடிக்கணும். கடை வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஹோல்சேலில் வந்து மேனுஃபேக்சர் கிட்டேருந்து நீங்கள் எடுக்க முடியலனாலும் ஹோல்சேல் ஷாப்பர் கிட்ட தான் நீங்கள் எடுக்கணும். லைக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஈரோடு, சேலம், இளம்பிள்ளை இந்த மாதிரி திருப்பூர், ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஊர்களில் தான் நீங்கள் மேக்ஸிமம் பர்ச்சேஸ் பண்ணணும். இதே வந்து நீங்கள் சூரத்து போனீங்கன்னா இன்னும் சீப்பாக கிடைக்கும். பட் சூரத்தில் வந்து லாங்குவேஜ் இஷ்யூவும் இருக்குது. பட் சூரத்தில் வந்து தமிழ் பேசுகிறவங்களும் இருக்காங்க நிறைய. அதுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டும் இன்ஸ்டாகிராமில் யூடியூப்லலாம் வருது. ஸோ உங்களுக்கு வந்து கிளியராக நீங்கள் அவங்கள பற்றி விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள போய் விசிட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இது வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. எப்போயுமே ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா டேரெக்டாக போயிட்டு நீங்கள் டச் பண்ணி நீங்கள் வந்து பாருங்கள் அந்த கிளாத் எப்படி இருக்கும்ட்டு. அப்போ தான் உங்களுக்கும் தெரிய வரும், ஓகே இது இந்த ஃபேப்ரிக், இது இந்த ஃபேப்ரிக். ஏன்னா இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு தெரியாது. ஸோ வந்து எப்படி நம்ம சர்ச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் போயிட்டு ஹோல்சேல் ஷாப் இன் இளம்பிள்ளை, ஹோல்சேல் ஷாப் இன் சேலம் அந்த மாதிரி நீங்கள் போடணும். இப்போ சாரீனா சாரீக்குன்னு நீங்கள் போட்டு சர்ச் பண்ணணும். இது டாப்ஸு, குர்த்திஸ், பேண்ட்டு, லெகின் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டு இன் சேலம் எந்த ஊரை நீங்கள் டிசைட் பண்ணுறீங்களோ அந்த ஊரை போட்டுக்கோங்க. சேலம், இளம்பிள்ளை, உங்களுக்கு ஈரோடு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர், இது எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியான ரேட்டில் நமக்கு கிடைக்கும். அண்ட் அதோடைய நீங்கள் ட்ராவல் எக்ஸ்பென்சஸ்லாம் சேர்த்து தான் நீங்கள் உங்களோட இதில் வைக்கணும். ஸோ நீங்கள் நஷ்டத்துக்கும் வைக்கக்கூடாது, அதிக ப்ராஃபிட்டும் வைக்கக்கூடாது, மெயின் விஷயம். அண்டு வந்து இப்போ நீங்கள் ப்ராடக்ட் வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா நம்ம மேக்ஸிமம் வந்து எப்படி அதை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணுன்றதுல தான் இருக்குது. ஸோ நம்ம ப்ராடக்ட் வாங்கிட்டு வந்துட்டோம், நம்ம வீட்டில் வச்சுருக்கோம், நம்மளும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா முடியாது. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து என்ன மாதிரி நீங்கள் அதுக்கு ஸ்டெப் எடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறீங்கன்றது தான் மெயின் விஷயம் இருக்கும். ஸோ 2 விஷயங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டு, 2வது வந்து கடையை தேர்ந்தெடுக்கணும், 3வது வந்து பார்த்திங்கன்னா அதை எப்படி விற்கிறதுக்கு நம்ம வந்து ஐடியா பண்ணணும். ஸோ நீங்கள் அதிக ப்ராஃபிட்டுக்கு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு கஸ்டமர்ஸ் வரமாட்டாங்க. ஏன்னா ஒன்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்ததோடு சரி, அதுக்கப்புறம் வந்து வாங்க மாட்டாங்க. ஸோ இப்படி நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள், யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமில் சர்ச் பண்ணி பாருங்கள். அண்டு அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிர்ணயிக்கிற மாதிரி இருக்கணும், உங்கள் மனசாட்சிக்கு கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து நிறைய பேர் கம்பேரிசன் பண்ணும்போது ஒருத்தவங்க கம்மியாக வச்சுருப்பாங்க, ஒருத்தவங்க அதிகமாக வச்சுருப்பாங்க. பட் நீங்கள் நியாயமான ரேட்டு நீங்கள் வைக்கணும், அதுக்கேற்ற ப்ரீமியம் குவாலிட்டி இருக்கணும். ஸோ குவாலிட்டி கம்மியாக இருந்தாலும் அதுக்கேற்ற ரேட்டு கொடுக்கணும். ஸோ இதுதாங்க வந்து கடையை நான் இப்படி தான் சர்ச் பண்ணுவாங்க நான். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ ஒரு குர்த்தி எடுக்கிறேன்னா பர்டிகுலராக ஒரே கடையில் நான் குர்த்தி எடுக்க மாட்டேன். ஸோ குர்த்தி வந்து அம்ப்ரலா குர்த்தி, மேக்ஸி குர்த்தி ஒரு இடத்துல எடுப்பேன், ஓப்பன் குர்த்தி ஒரு மாதிரி எடுப்பேன், ஸோ கிராண்ட் குர்த்தி ஒரு இடத்துல எடுப்பேன். ஸோ குர்த்தியே பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நான் எடுப்பேன். எனக்கு அப்போ தான் வந்து
எனக்கு வந்து ரேட் கம்மியாக வரும்னா நான் இங்கே கஸ்டமருக்கு தரும்போது ரேட்டு கம்மியாக நான் தருவேன். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம சேனலில் போகிற எல்லா டாப்ஸுமே பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் நமக்கு மேஜராக வராது, ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாக தான் வரும். நமக்கு வந்து அந்த ட்ராவல் எக்ஸ்பென்சஸே எனக்கு வந்து அதிகமாகிடும். பட் நமக்கு வந்து கஸ்டமர் வேணுன்றதுக்காக நான் வந்து இப்போதைக்கு என்னுடைய ப்ராஃபிட் எதுவுமே நான் பார்க்கல. இதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா நான் இப்படியே தான் போவேன். இப்போது நீங்கள் வந்து ஒரு 100 ரூபா பொருளை வந்து 100 ரூபாய்க்கு ஒரு மேனுஃபேக்சர் கிட்டேருந்து வாங்குறீங்க, ஹோல்சேலர்கிட்டேருந்து வாங்குறீங்கன்னா அதை வந்து நீங்கள் 200 ரூபா வச்சிங்கன்னா அதோடைய சேல் பாருங்கள், 150 ரூபா வச்சிங்கன்னா அதோடைய சேல் பாருங்கள், 130 ரூபா வச்சிங்கன்னா அதோடைய சேல் பாருங்கள். ஸோ கம்பேரிட்டிவ்லி வந்து எது அதிகமாக சேல் ஆகுது, நிறைய கஸ்டமர்ஸ் எங்கே வராங்கன்றதை நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை தான் நம்ம நிர்ணயிக்கணும். நம்ம பாட்னு வந்து ஓகே நமக்கு வந்து இவ்வளோ ஆச்சு, எக்ஸ்பென்சஸ் இவ்வளோ ஆச்சு அவ்வளோ ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம 200க்கு சேல் பண்ணணும்னு வைங்களேன், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 2 கஸ்டமர் தான் வருவாங்க. ஓகேங்களா? இதே வந்து 150 பண்ணிங்கன்னா ஒரு 5 கஸ்டமர் வருவாங்க. 130 பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10லேருந்து 20 கஸ்டமர்ஸ் வராங்கன்னா நீங்கள் அதை தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து சேல் ஆகிட்டே இருக்கணும். அண்ட் அது கூடவே என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து நஷ்டம் வராமையும் இருக்கணும். ஹை ப்ராஃபிட் இல்லைனாலும் லோ ப்ராஃபிட் வச்சுட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேல் பண்ணணும். இது வந்து கிளாத்திங்க்கு மட்டும் கிடையாது, எல்லா ப்ராடக்ட்டுக்குமே நீங்கள் என்ன ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இப்போ வந்து நிறைய வந்து காஸ்மெட்டிக் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அடுத்தவங்கள விட நீங்கள் கம்மியாக போடணும். அதுக்குன்னு உங்களுடைய ப்ராடக்டோட குவாலிட்டி தரத்தை வந்து குறைச்சிடாதீங்க. ஏன்னா நிறைய பேர் நினைப்பாங்க, இப்போ நீங்கள் வந்து 100 ரூபாய்க்கு வாங்கினா 105 ரூபாய்க்கும் 110 ரூபாய்க்கு போடுறீங்க. சரிண்ணா இவங்க வந்து சொல்கிறாங்க கம்மியாக போடணும்னு சொல்கிறாங்கன்ட்டு நீங்கள் 105 ரூபாய்க்கு இல்லை 110 ரூபாய்க்கு போடுறீங்கன்னு வைங்கன்னா 10 ரூபா தான் லாபம் வரும். ஆனால் அந்த 10 ரூபா வந்து நீங்கள் விற்கும் போது என்ன ஆகும்னா அவ்வளோ குவாலிட்டி மட்டமாக இருக்கும். 110 ரூபா தான் அந்த ட்ரெஸ்ஸு, இதை நான் வெளியே வந்து ஒரு 140 ரூபாய்க்கு பார்த்தேன், 150 ரூபாய்க்கு பார்த்தேன், ஆனால் இவங்க 110 ரூபா தான் போடுறாங்க, அப்போ அது குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னும் யோசிப்பாங்க. ஸோ கஸ்டமர் வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ இப்படி யோசிக்கிற கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அப்படி யோசிக்கிற கஸ்டமர்ஸும் இருக்காங்க, நம்மளுடைய எஃபோர்ட்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற கஸ்டமர்ஸும் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணணும்னா கரெக்டான விலையில் நிர்ணயிங்க. ரொம்ப ப்ராஃபிட்டாக வைக்காதீங்க, ரொம்ப லாஸுக்கும் நீங்கள் போடாதீங்க. ஏன்னா நம்ம வந்து பிஸ்னஸ்ன்றதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழில் தான், நம்ம பண்ணி அதில் ஏர்ன் பண்ணுறதுக்கு தான் நம்ம பண்ணுறோம். ஸோ அதில் வந்து நீங்கள் ரொம்ப லாஸ் பார்த்துடாதீங்க. அண்ட் ப்ராஃபிட்டும் ஹை ப்ராஃபிட் வச்சு நீங்கள் சுத்தமாக கஸ்டமர் வராமல் பண்ணிடாதீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கேட்டதுக்கு நான் வந்து ஆன்சர் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்கிட்ட வந்து நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, ஸோ எங்கே நீங்கள் ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள், சர்ச் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கான கடையை நீங்கள் செலக்ட் பண்ணி பாருங்கள். அண்டு நீங்கள் வந்து டேரெக்டாக விசிட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டுன்னு நான் சொல்வேன். நான் எப்போவுமே வந்து டச் பண்ணாமல் ஒரு ப்ராடக்ட்டை வாங்கவே மாட்டேன். அது எந்த ஊருக்கு போகணுன்னாலும் நான் போவேன். ஆன்லைனில் செகண்ட் வாங்குறதுக்குமே தயக்கமாக இருக்கும். ஏன்னா நான் நியூவாக ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறன்றப்ப அவங்க சொல்லுவாங்க இந்த ஃபேப்ரிக் தான்வாங்க. இப்போ நம்ம ஆர்டர் போட்டோன்னு வைங்களேன், இப்போ நம்ம கடைக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அதை அனுப்பி இந்த குவாலிட்டி நல்லால நம்ம சொல்ல முடியாது. ஸோ அந்த ப்ராடக்ட்டை வந்து மறுபடியும் ஹோல்சேலர்கிட்ட நம்ம அனுப்ப முடியாது. அண்ட் வந்து நமக்கு தான் வந்து ஒரு பேர்டன் அது. ஸோ அதனால் நான் மேக்ஸிமம் வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணேன், டேரெக்டாக போய் தான் விசிட் பண்ணி வாங்குவேன். இன்கேஸ் வந்து என்னால் விசிட் பண்ண முடியலன்னா ரெகுலர் ப்ராடக்ட்டை மட்டும் நான் வந்து ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணிப்பேன். ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப வந்து ஈஸியும் கிடையாது, ரொம்ப கஷ்டமும் கிடையாதுங்க. நம்ம வந்து நமக்குன்னு ஒரு பாதையை நம்ம உருவாக்கிக்கணும். நம்ம ஒரு பாதையில் போயிட்டுருக்கோன்னா அந்த பாதையில் வந்து தடங்களே இல்லைன்னா அது நமக்கான பாதை கிடையாது. ஏன்னா அதில் வந்து இன்னைக்கு பூகம்பம் வெடிக்கும்ன்றதே நமக்கு தெரியாது, எப்போ நம்மளை வந்து தள்ளி விடும் நமக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள்ஸ் கண்டிப்பாக இருக்குங்க. நீங்கள் அடி வாங்குவீங்க, லாஸ் இருக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ப்ராஃபிட் வரும், ஒரு நாள் வந்து சுத்தமாக வராமே இருக்காது, ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட 3 மடங்கு 4 மடங்கு வரும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து பொறுமையாக இருக்கணும். எனக்குமே நான் சொல்லிக்கிற ஒரு அட்வைஸ் இது தான். ஓகே இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு போகும், நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்கு போகும், சரி இப்படியே போயிட்டு இருந்தால் எப்போ தான் போகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து நம்ம பண்ணுற எஃபோர்ட்டுக்கும் முயற்சிக்கும் என்றைக்குமே வந்து ஃபெயிலியர் கிடையாதுங்க. நீங்கள் எஃபோர்ட் போட்டுகிட்டே இருங்க. அது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் ஸ்டெப்ஸாக நினச்சிக்கோங்க, உங்களுடைய படிகளாக நினச்சிக்கோங்க. ஒரு படியை நீங்கள் கடந்து வந்துட்டீங்கன்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நல்ல பிஸ்னஸ் மேனாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டர்ப்ரனராக, அவங்கக்கிட்டலாம் போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அவ்வளோ பொறுமை இருக்கும். ஏன்னா ஒரு ப்ராடக்ட் போகலன்னா அவசரமாக ஐயோ போலே அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறீங்களோ
அவ்வளோக்கவ்வளோ அடி வாங்குறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் தான் அடி வாங்கும். ஸோ இதோடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கே வந்து இந்த வீடியோ பிஸ்னஸ் பற்றின வீடியோ வேண்டாம்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இல்லை வேறு யாரா உங்கள் கொலிக்கு யாருன்னா வந்து பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஐடியா இருக்கவங்க இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நான் வந்து என்னோடைய இதுவும் சொல்கிறேன். ஸோ நான் வந்து இன்னுமே பெரிய லெவலுக்கு நான் போகலை. ஸோ நானும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லேர்னிங் பீரியடில் தான் இருக்கேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அண்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம். ஸோ அண்டு நம்மகிட்டேயும் ப்ராடக்ட் வேணால் வாங்கிக்கோங்க. ஸோ ப்ராடக்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் நான் கொடுத்துட்ருக்கேன். நான் எப்படி வீடியோவில் சொல்லணும்னா அதை விட சீப்பான பெஸ்ட்டில் தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ வேணுன்றவங்க வந்து ஜீவா லைஃப் ஸ்டைல் வாங்கி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கிளாத்திங்காக உங்களுக்கு வேணும்னா ஜேபி கலெக்ஷன், ஜீவா புட்டிக் கலெக்ஷன் ஒரு சேனல் வச்சுருக்கேன். ஸோ அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து டெய்லி அப்டேட் வரும். ஸோ அண்டு அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்க வாட்ஸ்அப் நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட் வேணும்னா நீங்கள் அதில் வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் அனுப்புவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த மாதிரி எதனா வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இன்னொரு சொல்கிறேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃபேன்சி ஐட்டம் பற்றி நான் சொல்கிறேங்க. ஃபேன்சி ஐட்டத்தில் அவ்வளோ லாபம் எடுக்கலாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபேன்சி வந்து வைக்கிற மாதிரி இருக்கீங்க, அப்படி இல்லை நீங்கள் ஆன்லைனில் சேல் பண்ணுற மாதிரி இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஐடியா சொல்கிறேன் அண்டு எந்த இடத்துல கிடைக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.